4 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் நீங்க ரவுண்ட் அப் ஆகுங்கிறது நீங்க எந்த ஒரு ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் சொல்ல முடியாது. ஷேர் மார்க்கெட்லையும் சொல்ல முடியாது, புல்லியன் மார்க்கெட்லையும் சொல்ல முடியாது, மெட்டாலஜி மார்க்கெட்லையும் இது வந்து நிச்சயமா சொல்ல முடியாது. அதெல்லாம் நாங்க வந்து ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லுவோம். சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பியூட்டிஃபுல் அக்கௌண்ட் இருக்கு. பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட். பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட்னு எடுத்தீங்கன்னா 8% ரிட்டர்ன். நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. சார் நாங்கள் சோ மெனி பென்ஷன் ஸ்கீம் வச்சுருக்கோம் சார், எங்கள்கிட்ட வந்து போடுங்க. உங்களுக்கு 45 வயசு ஆச்சுன்னா நான் 60 வயசில் உங்களுக்கு இந்த அளவுக்கு பென்ஷன் வரும்னு ஒரு ப்ரொஜெக்டட் ஒர்க்கிங் போட்டு கேட்பாங்க. நான் எம் ஏ ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட். நான் அவங்கள்ட்ட கேட்பேன், இங்கே பாருங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்குது. இப்போ நான் என்னால் 1,40,000 ஒரு ஆண்டுக்கு சேவ் பண்ண முடியும். என் பேரில் 70,000, என் ஒய்ஃப் பேரில் 70,000 சேவ் பண்ணுறேன். 1,40,000 சேவ் பண்ணுறேன். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போடுறேன். 15 வருஷத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 21 லட்ச ரூபா சேவ் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து ஒரு 45 லட்ச ரூபா இருக்குது. எனக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டை நான் வந்து எவ்ரி 5 இயர்ஸ் ரெனியூ பண்ணிக்கிட்டே போகலாம். அப்படி போகிற பட்சத்தில் எனக்கு வந்து நான் 500 ரூபா போட்டுட்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட்டை ட்ரா பண்ணலாம். அப்படி ட்ரா பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட மாதத்திற்கு ஆவரேஜாக 35,000 ரூபா கிட்டத்தட்ட அந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் பென்ஷன் மாதிரி ட்ரா பண்ணுறதுக்கு கேரண்டீடு இன்னைக்கு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கேரண்டி தர முடியும்னா எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் உங்கள் பக்கத்தில் வரமாட்டாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்க எல்லாமே ப்ரொஜெக்டட் ஏர்னிங்ஸ் பட் சப்ஜெக்ட் டு ரிஸ்க் அப்படின்னு ஒன்று போட்டுருவாங்க. ஸோ இது வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன சரி. இது நீங்கள் சொல்கிறது கேட்கறது ரொம்ப ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்குது. ஆனால் நான் முதல்ல இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டை நான் தேர்ந்தெடுக்கிறது எப்படி? இவர் வந்து எனக்கு பேசுகிறாரா கம்பெனிக்கு பேசுகிறாரான்னு நான் கண்டுபிடிக்கிறது முதல்ல எப்படி? சார் நீங்கள் வந்து உங்களுடைய தேவை, அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா கிளைண்ட்டிட்ட வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட், ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்ட், எம்ப்ளாய்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னா ஹி வில் ஒன்லி ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் த கம்பெனி. ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருக்காங்க. நீங்கள் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை போகும்போது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்கள்ட்ட ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொடுக்கணும். அதாவது நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட எனக்கு உடம்புல என்னெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறீங்க. ஏன்னா இந்த உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்துடுத்துன்னா நம்ம லைஃப்பில் நல்லா இருக்க முடியாதுங்கிறதுக்காக கிளியராக சொல்லிடுறீங்க. ஆனால் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை போகும்போது இவங்களுடைய பப்ளிக் போகும்போது இவங்களுடைய பிரச்சனைகளை முழுவதுமாக சொல்லுவதில்லை. நம்ம சொல்லி அவர் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதிகமாக ஃபீஸ் கேட்டுட்டா என்ன பண்ணுறது? சார், எனி ப்ரொஃபஷனல் சர்வீஸ் வில் பி டன், வில் பி சார்ஜ்ட். பட் அவர் சார்ஜ் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து அதற்கேற்ற மாதிரி பயன் இருக்கா அப்படிங்கிறதா நீங்க பார்க்கணுமே தவிர நம்ம இதெல்லாம் நிறைய கேள்வி கேட்டு நிறைய சந்தேகங்கள் கேட்டு இதுக்கு நிறைய அவர் அட்வைஸ் பண்ணி நமக்கு நிறைய வந்துருச்சுன்னா இவர் நிறைய ஃபீஸ் வாங்கிடுவாரோ. இதுதான் பப்ளிக் ஆட்டிடியூட். நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஆட்டிடியூட் வந்து பப்ளிக் இல்லை. எந்த ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்மே ஒரு சர்வீஸ் கேட்டிங்கன்னா அந்த சர்வீஸ்க்கு அவங்களோட டைத்தையும் நாலேஜையும் இன்வெஸ்ட் பண்றாங்க. டைம் அண்ட் நாலேஜ் இஸ் இன்வெஸ்டட், தே வில் சார்ஜ் ஃபார் தட். யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்ட். ஏன்னா ஒரு அருமையான பழமொழி உண்டு, எனிதிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இஸ் நாட் ரிலையபிள். எதுவுமே ஃப்ரீயாக வந்தால் நாட் ரிலையபிள். ஸோ அதனால அவங்க ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்களோட கன்சல்டன்சி கிடையாது. அப்படி அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு நிதி நிலைமை பற்றி ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாரு, உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் எ செகண்ட் ஒப்பீனியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். எனக்கு அதே பிரச்சனையை சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு. இப்போ நம்ம மெடிக்கலில் போகும்போது ஒரு மேஜர் டிசிஷன் மெடிக்கல் எடுக்கும்போது செகண்ட் ஒப்பீனியன் இந்த டாக்டர் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எடுக்கலாம். அது தப்பே கிடையாது. சரி. அடுத்து நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ரோல் பற்றி சொல்லும்போது ஒரு புதிதாக தொழில் தொடங்குறவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அது சார்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது கொடுக்கறதுங்கிறது வந்து அதில் என்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனத்தில் எடுப்போம்? சார், இப்போ ஒரு தொழிலாக ப்ராஜெக்ட் பண்ணணும்னா இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து சார் நான் ஒரு ப்ராஜெக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறேன், நான் வந்து ஒரு 2 கோடி ரூபா கேபிட்டல் போடுறேன், எனக்கு வந்து 7லேருந்து 8 கோடி ரூபா எனக்கு வந்து லோன் ஃபினான்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் பண்ண போண்டிய தொழிலை பற்றி உங்களுக்கு சரிவர தெரியவில்லை என்றால் நீங்கள் அந்த தொழிலை முதலாளியாக இருக்க முடியாது. இதான் என்னோட ஃபஸ்ட்டு பிரின்சிபல். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கற்றுண்ட பிஸ்னஸில் கல்லால் முதலாளி இல்லைன்னா பிஸ்னஸ் நல்லா நடக்காது. The businessman, head of the institution should sit in the business. So you should know about the business. நான் சொல்லுவேன், உங்களுக்கு என்ன தோன்றதோ, என்ன செலவாகும், என்ன இது நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டுட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் 2 கோடி ரூபா போடுறீங்க, 7லேருந்து 8 கோடி ரூபா கடன் வாங்க போகிறீங்க. அப்போ வந்து அதாவது பிஸ்னஸில் நாங்கள் ஒரு ஃபன்னியாக ஒரு டெஃபினேஷன் சொல்லுவேன், பிஸ்னஸ் மீன்ஸ் ஹவு டு ஏர்ன் இன் அதர்ஸ் மணி. நான் நிறைய மீட்டிங்கில் போகும்போது இப்படி தான் சொல்லுவேன், யூ நோ வாட் இஸ் பிஸ்னஸ், பிஸ்னஸ் மீன்ஸ் ஹவு டு ஏர்ன் இன் அதர்ஸ் மணி அப்படிங்க. உடனே எல்லாரும் லாஃப் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு யாருமே சிரிக்காதீங்க. எந்த ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் வேணாலும் எடுங்க,
ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஒரு பங்கு இருந்தா பாரோயர் ஃபண்ட்ஸ் 2லேருந்து 3 பங்கு இருக்கு. அப்ப யாரோட மணி அந்த பிசினஸ்ல ஜாஸ்தி இருக்கு? அதர்மேன் மணி தான் ஜாஸ்தி இருக்கு. முதலாளிகளோட பணம் கம்மியா தான் இருக்கு. அப்ப நீங்க வந்து அதுக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு பாரோ பண்ண போறீங்க? அப்போ உங்களோட என்ன ப்ராஜெக்ட்? அப்போ ஒரு ப்ராஜெக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணறதா நீங்க என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க? சரி, it is a manufacturing company. It is what is the type of goods you are going to manufacture. Have you analyzed what is the competition? Local market competition எப்படி இருக்கு? Other state competition எப்படி இருக்கு? உங்களோட pricing நீங்க என்ன பண்ண போறீங்க? As on date மத்தவங்களோட pricing இதுல என்ன இருக்கு? ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் வந்து அதோட ப்ராஃபிட்டை வச்சு தான் இருக்கு. ஏன்னா அந்த ப்ராஃபிட்டை வச்சு தான் மற்ற எல்லா கமிட்மெண்ட்ஸுமே மீட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த பிஸ்னஸ் மேனுக்கு தெரிஞ்சிருக்கா என்ன ரிஸ்க். நீங்கள் வந்து இதை 18 மாசத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. 18 மாசத்துல இந்த மாதிரி என்னென்ன ரிஸ்க் எல்லாம் வரும், இந்த ரிஸ்க்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆச்சுன்னா அதை எப்படி மீட் பண்ண போறீங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பன் ரிஸ்க். அப்புறம் அவங்க என்னென்ன மெஷினரிஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, எந்த மாதிரி லேண்ட் எடுக்கிறாங்க, லீஸ்டு பில்டிங் போகிறாங்களா, ஓன் பில்டிங் போகிறாங்களா. லீஸ்டு பில்டிங் போகிறீங்கன்னா இப்போ வந்து இதே ப்ராஜெக்டை நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஷிப் பண்ண வேண்டியதுன்னா உங்களுக்கு எவ்வளோ நஷ்டம். அப்போ ஓன் பில்டிங் போனால் என்ன, மிஷினரிஸ் வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் மிஷினரி வாங்கினா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ். ஏன்னா இப்போ இன்கம் டேக்ஸில் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹேண்ட் மிஷினரி வாங்கினா அடிஷனல் டிப்ரிசியேஷன் ஒரு பெனிஃபிட் தராங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் செகண்ட் ஹேண்ட் மிஷினரி வாங்கி மேனேஜ் பண்ண. செகண்ட் ஹேண்ட் மிஷினோட லைஃப் பீரியட் எவ்வளவு, ஃபஸ்ட் ஹேண்ட் மிஷினோட லைஃப் பீரியட் எவ்வளவு. செகண்ட் ஹேண்ட் மிஷினரி வாங்கினா உங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ், ஃபஸ்ட் ஹேண்ட் மிஷினரி வாங்கினா என்ன டிஸ்அட்வான்டேஜ். நாட் ஓன்லி ஆப்ரேட்டிவ் சைட் பட் ஆல்சோ ஆன் தி லீகல் சைட். இதை அவங்களுக்கு அனலைஸ் பண்ணி எடுத்து சொல்லி அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் மிஷினரி வாங்கணும், எங்கே வாங்குறாங்க, அந்த மிஷினரியோட டெக்னிக்கல் ஒர்த்தினஸை நீங்கள் இன்ஜினியர்ஸ்ட்டை செட்டப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்களா. இந்த அதாவது மார்க்கெட்டில் 4 விதமான அல்டர்னேட்டிவ் மிஷின்ஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த மிஷின் சூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட் மிஷின் உங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் ரிப்போர்ட். பிகாஸ் வி ஆர் எ ஃபைனான்ஷியல் பர்சன். அதுக்கு நீங்கள் கன்சல்டன்சி எடுத்துட்டீங்களா, இதெல்லாம் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு வந்து கேட்டுட்டு அப்புறம் உங்களோட சேல்ஸ் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி, வாட் இஸ் யுவர் மிஷினரிஸ் ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டி. அந்த மிஷினரியோட பேம்பில் அதோட புக் மேனுவல் புக் கொடுத்தா அவங்களோட கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. இப்போ இதோட கெப்பாசிட்டி இவ்வளோ பண்ணணும்னு சொல்கிறாங்க, இதில் நீங்கள் என்ன கெப்பாசிட்டி மேனுஃபேக்சரிங், இஸ் இட் ரியலி ஃபீஸிபிள். அப்படியே ஒரு கஸ்டமர் எங்கள்கிட்ட வந்து சொன்னால் கூட சார் நான் 75% ஆப்ரேட் பண்ணால் கூட நாங்கள் 75% எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்போதுமே பிஸ்னஸில் பணம் போட்டோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணணும். நாங்கள் வந்து அதில் வந்து ஒரு 60% தான் எடுத்துப்பேன். இப்போ என்னெல்லாம் கேட்டேன்னா அவங்க வந்து ஒரு சார் ஃபஸ்ட் இயர் 10 கோடி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் 6 கோடி தான் எடுத்துப்பேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஓவர் எந்தூசியாசத்தில் தான் வருவாங்க, ப்ராஃபிட் பண்ணிவிடுவோம் இது பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ்லாம் நாங்கள் அவங்க கேட்பாங்க நான் 10 கோடி பண்ணுவேன். நீங்கள் 6 கோடி பண்ணி சொல்லி 7 கோடி பண்ணிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியர் ஹாப்பி, உங்களோட லெண்டர் ஹாப்பி, உங்களோட கஸ்டமர் ஹாப்பி, உங்களோட சப்ளையர் ஹாப்பி. நீங்கள் 10 கோடி சொல்லி 7 கோடி பண்ணினீங்கன்னா ஏன் 30% ட்ராப் இன் ப்ரொஜெக்ஷன் உங்களை கேட்பாங்க. ஸோ எப்போதுமே ஆரம்பிக்கும் போது கன்சர்வேட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஆரம்பிங்க. அதாவது ஒர்ஸ்ட் ரிஸ்க் வந்தால் கூட நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ரிஸ்க் ஃபேக்டரை ஹையராக வச்சு ரிட்டர்ன் ஃபேக்டரை லோவாக வச்சு ப்ரொஜெக்ஷன் பண்ணி பாருங்கள். நம்மளால வித் ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அந்த ப்ரொஜெக்ஷன்ஸை வச்சுட்டு அவங்களுக்கு அப்படியே ஒரு 5 இயர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் விச் இஸ் த பேங்கர் கோயிங் டு ஃபைனான்ஸ் அவங்கள்ட்ட போய் என்ன மாதிரி இதுக்கு இந்த மாதிரி இருக்குது, எங்களுக்கு இந்த மாதிரி ஃபண்டட் லிமிட் வேணும், நான் ஃபண்டட் லிமிட் வேணும் அப்படின்னு அவங்கள்ட்ட நெகோஷியேட் பண்ணி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் பண்ணும்போது கூட நாங்கள் வந்து அதாவது கிளைண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது நாங்கள் பேங்க் சொல்லுவோம், நீங்கள் வந்து அதாவது பேங்கரை பொறுத்தவரை ஒன்ஸ் தே சாங்ஷன் த லோன் தே வாண்ட் டு ரிலீஸ் வெரி ஃபாஸ்ட். ஈவன் ஹவுசிங் லோனில் கூட தே வாண்ட் டு ரிலீஸ் வெரி ஃபாஸ்ட். ஏன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிறாங்களோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மீட்டர் ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் இன்னொரு சைடு பார்க்கணும், ஆக நமக்கு தராங்களேன்னு வாங்கிட்டீங்கன்னா வாங்கி இங்கே அட்வான்ஸாக கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் வில் பி த சப்ளையர் வில் பி பெனிஃபிட்டட், அஃபெக்டட் பார்ட்டி இஸ் யூ. தேவைங்கும் போது தான் எடுக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு 1 கோடி ரூபாய் இப்போ ப்ராஜெக்ட்டுக்கு தேவைன்னா 80 லட்சம் ட்ரா பண்ணுங்க, அதை வச்சு சமாளிங்க. வேணும்னா நமக்கு பணம் ரெடியாக இருக்கு, எப்போ வேணா எடுத்துக்கலாம். நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மீட்டர் ஓடும். இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். பல சமயங்களில் வந்து தொடங்கிய ஒரு நிறுவனம் நல்லாவே செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட அவங்க வந்து மற்ற விஷயங்களை கவனிக்கிற அளவுக்கு, ஒரு உற்பத்தியை கவனிக்கிற அளவுக்கு, ஒரு மார்க்கெட்டிங்கை கவனிக்கிற அளவுக்கு, நிதி நிர்வாகத்தை கவனிக்க
தொடக்கத்துல தவறிட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் முழிச்சுக்கிட்டு ஐயோ விட்டுட்டேமேங்கிற நிலை பலர்கிட்ட இருக்கிறது உண்டு. அதாவது நிதி நிர்வாகத்தோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க சார். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, வியாபாரம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியறது லாபம். லாபம்ங்கிறனா வித்துட்டா லாபம், ப்ரொடக்ஷன் பண்ணி வித்துட்டா லாபம். இந்த ப்ரொடக்ஷன் பண்ணி வித்துட்டா லாபங்கிறது உண்மை. ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் பண்றதுக்கும் விற்பதற்கும் நடுவில் உள்ள டைம் கேப்ல உள்ள இன்சிடென்ட்ஸ்ல சோ மெனி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஃபேக்டரை நீங்க என்ன டேக் கேர் ஆஃப் பண்றீங்கிறது முக்கியமானது. அதாவது எந்தெந்த நிர்வாகங்கள் நிதி நிர்வாகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ அவங்க அது ஒரு ப்ராப்ளமா தான் ஃபேஸ் பண்ணாங்க. அதாவது நிதி நிர்வாகம்ங்கிறது எல்லாரும் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, டெபிட் கிரெடிட்ல அக்கௌண்ட் புக்ஸ் எழுதுறது தான் நிதி நிர்வாகம்னு எடுத்துக்கிறாங்க. அது தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வாங்கும்போது நீங்க 30 டேஸ் கிரெடிட் வாங்கலாம். 60 டே ரா மெட்டீரியல் வாங்கும்போது 30 டேஸ் கிரெடிட் வாங்கலாம், 45 டேஸ் கிரெடிட் வாங்கலாம், 60 டேஸ் கிரெடிட் வாங்கலாம், 90 டேஸ் கிரெடிட் வாங்கலாம். இப்போ பலவிதமான கிரெடிட் நீங்க வாங்கலாம். அதே நேரத்தில் அதே ப்ராடக்ட்டுக்கு அவங்க கேஷ் டிஸ்கவுண்ட் என்ன தராங்க? அக்ராஸ் த டேபிள் நீங்க கொடுத்தீங்கன்னா 7%, 5% கேஷ் டிஸ்கவுண்ட் தராங்க. இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க 90 டேஸ் கிரெடிட் கொடுக்குறாங்க, நம்ம அதை வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணி அதுக்கு நம்ம கஸ்டமருக்கு ஒரு 30 நாள் கிரெடிட் கொடுத்து அந்த 30 நாள் கிரெடிட்ல வாங்கி அதை பணத்தையே சர்க்குலேட் பண்ணலாமா நினைப்பாங்க. நான் ஒரு நிதி ஆலோசகராக இருந்தால் நான் உடனே நீங்க அப்படி பண்ணாதீங்க. ஒரு பேங்க்குக்கு போங்க, பேங்க்ல போய் ஒர்க்கிங் கேபிட்டல் எடுங்க. எந்த பேங்க் நிர்வாகமாக இருந்தாலும் 12% 13% ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றாங்க. அது வட்டி விகிதத்தில் ஒர்க் அவுட் பண்ணும்போது 1%, 1.25% தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஈவன் 1.5% ஒர்க் அவுட் ஆனால் கூட, அதாவது 18% ஹையர் லெவலில் ஒர்க் அவுட் ஆனால் கூட நீங்க 3 மாதத்திற்கு 4.5% தான் வட்டி கொடுக்குறீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு கேஷ் டிஸ்கவுண்ட் 7% கொடுக்குறாங்க. அப்ப 7% கொடுக்குற கேஷ் டிஸ்கவுண்ட் என்டெயில் பண்றதுக்கு 4.5%ல வாங்கி பேங்க்ல எந்த பேங்க்கும் 18% சார்ஜ் பண்றது இல்ல. 14-15% மேல எந்த பேங்க்கும் சார்ஜ் பண்றது இல்ல. அப்ப அந்த 1.25%ல நீங்க வாங்கி அப்ப 3 மாசத்துக்கு 90 நாளைக்கு கிரெடிட்டும் போது நீங்க 3.25% தான் கொடுக்குறீங்க. 3.25% அந்த பர்ச்சேஸ்லயே லாபம் இருக்கு. இது யார் அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும்னா, ஒண்ணு உங்களுக்கே அந்த வட்டி கணக்கெல்லாம் போட்டு இன்பில்ட் கான்ஷியஸ்னஸ் இருந்தால் நீங்க செய்வீங்க. இது எல்லாருக்கும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் அதே மாதிரி ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கும்போது டிஸ்கவுண்ட் வாங்கும்போது அப்புறம் இந்த ஃபண்ட் ஐடியில இருக்கும். சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, சீசன் இண்டஸ்ட்ரியில ஃபண்ட் ஐடியில இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. கரண்ட் அக்கௌண்ட் தான் வட்டி கிடையாது. இப்ப உங்களுக்கு தேவை மாதத்திற்கு தேவை 10 லட்சம் ஒர்க்கிங் கேபிட்டல். உங்க கரண்ட் அக்கௌண்ட்ல இப்ப 40 லட்சம் இருக்குன்னா உடனே எடுத்து 30 நாள், 45 நாள், 60 நாள் வட்டியில போடுங்க. சில பேங்க் மேனேஜர்ஸ் நல்லவங்களா இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, சார் ஃபண்ட் ஐடியில வச்சிருக்கேன் சார், நீங்க அதை இன்ட்ரெஸ்ட்ல போட்டீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு மொபைலைஸ் ஆகும் சார் சொல்லுவாங்க. சில பேர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏன் சொல்லலைன்னு நீங்க கேட்க முடியாது. ஏன்னா இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வட்டி இல்லாத ஃபண்ட் பெனிஃபிட். அப்ப இதெல்லாம் ஒரு ஃபைனான்சியல் அட்வைஸ். நீங்க அப்படி ஒவ்வொரு விதத்திலையும், அதாவது இப்ப நிதி நிர்வாகம்ங்கிறது நீங்க வரவு செலவு கணக்கை மெயின்டைன் பண்ற அக்கௌண்ட்ஸ் கிடையாது. நிதி நிர்வாகம்ங்கிறது இட் இஸ் a whole finance. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஃபினான்ஸ் மட்டும் தான் சொன்னேன். இப்ப ஒரு ப்ராடக்ட்டை வாங்கும் போதே நெகோஷியேட் பண்ணலாம். ஏன்னா இப்ப லோக்கலா பர்ச்சேஸ் பண்ணும்போது VAT கிரெடிட் அப்படின்னு இருக்கு, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருக்கு. இப்ப நான் இவங்கள்ட்ட இந்த ப்ராடக்ட் வரும்போது இவங்களுக்கு இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இவ்வளவு பெனிஃபிட் என்ஜாய் பண்றாங்க. அப்ப நீங்க அவங்கள்ட்ட சொல்லலாம், உங்களுக்கு நீங்க எங்கிட்ட விற்கிற பொருளுக்கு உங்களுக்கு இவ்வளவு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருக்கு, நீங்க ஏன் உங்க ரேட்டை கட் பண்ணி எனக்கு கொடுக்க கூடாது? உங்களுக்கு இவ்வளவு சென்வாட் கிரெடிட் இருக்கு, உங்களுக்கு ஏன் நீங்க இந்த ரேட்டை கட் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு நான் அவங்கள்ட்ட நெகோஷியேட் பண்ணலாம். இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா, ஒரு ஃபினான்ஷியல் எங்களை மாதிரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் தெரியும். நீங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஒரு சின்ன உதாரணம் நான் ஒரே சொல்லுவேன். இப்ப சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. 21 வயசுல எந்த ஒரு கம்பெனி 50,000 to 60,000 சேலரி தருது ஒரு மாசத்துக்கு. இதே இது ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பிராக்டிஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு கிளையண்ட்டுக்கு 30,000 50,000 பில் ரைஸ் பண்ண, என்ன சார் ஒரு வாரம் தான் வேலை பார்த்தீங்க 50,000 பில் ரைஸ் பண்ணீங்களேன்னாங்க. அவர் உங்க கம்பெனிக்கு அவ்வளவு ஆலோசனை பண்ணிருக்காருங்கிறத, எவ்வளவு பண்ணிருக்காருங்கிறத நீங்க பார்க்கணுமே தவிர என்ன பில்லிங் வருதுங்கிறத பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரி, நீங்க ஆனா இவ்வளவு விரிவா சொன்னதுக்கு பிறகு இந்த சிஏ மேலேயே கண்டிப்பா ஒரு ஆர்வம் தூண்டுகிற அளவுக்கு சொல்லிட்டீங்க சரி, இப்ப அந்த முக்கியமான பகுதிக்கு வருவோம்.